நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். இன்று உங்களுடைய குழந்தைகள் ஒரு தனி அறையில் அமைதியாக அமர்ந்திருக்கின்றனவா? நீங்கள் வரும் உறவினர்களிடம் அவன் மேலே அறையில் இருக்கிறான், ஆனால் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அவனுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பெருமைப்படுகிறீர்களா? கண்டிப்பாக இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைய இளைஞர்கள் வாழும் இணைய உலகில் அவ்வாறு ஒரு குழந்தையானது தனிமையில் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக அவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். நான் உங்கள் காவோலை டிசன். மனித நாகரிகத்தின் ஆகச் சிறந்த கண்டுபிடிப்பாக கருதப்படும் செயற்கை நுண்ணறிவு என்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமது அன்றாட வாழ்க்கையை எளிதாக்கி உள்ளது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே தொழில்நுட்பம் இன்று நமது இளைஞர்களின் வாழ்க்கையை, ஆரோக்கியத்தை, எதிர்காலத்தை சீரழிக்கும் ஒரு கொடுமையான வலைப்பின்னலாக மாறியுள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நாம் இன்று அதை பற்றி தான் பேசப் போகிறோம். நம்முடைய இளைஞர்கள் இத்தகைய டிஜிட்டல் வலையில் எவ்வாறு வீழ்கிறார்கள், அவர்களை இந்த ஏஐ மற்றும் சமூக ஊடகங்கள் எவ்வாறு தங்களுக்குள் இழுத்து ஒரு போதை கலாச்சாரத்தை விரிவுபடுத்துகின்றன என்பது பற்றி தான் பேசப் போகிறோம். முன்பெல்லாம் நாம் வாழ்ந்த காலத்தில், அதாவது ஒரு 20-25 வருடத்துக்கு முன்னால், ஒரு இளைஞன் போதைப் பொருளை தேடி வெளி உலகுக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இன்று நிலை அதல்ல. போதைப் பொருளே அந்த இளைஞனை தேடி அவனுடைய அறைக்குள் வரும் காலம் வந்திருக்கிறது. மொபைல் திரைக்குள் தொடங்கி அந்த போதை வஸ்துவானது அவனது அறைக்கே வந்து சேர்கிறது. இதன் பின்னணியில் இயங்கும் தொழில்நுட்பம் மற்றும் சர்வதேச கார்டல்கள், இவை இளைஞர்களின் உளவியல் சார்ந்த தரவுகளை சேகரித்து எவ்வாறு நம் இளைஞர்களை இத்தகைய போதைப் பொருள் அடிமையாக மாற்றுகிறன என்பனவற்றை விரிவாக பார்ப்போம். முதலாவதாக அல்காரிதம் மற்றும் தரவு சுரங்கம். இது எப்படி இயங்குகிறது? இன்றைய நவீன உலகில் டேட்டா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை நாம் பல வீடியோக்களில் சொல்லி இருக்கிறோம். நாம் இணையத்தில் செய்யும் ஒரு செயலும், குறிப்பாக நாம் 3 வினாடிகளுக்கு மேல் இருக்கும் எந்த ஒரு விஷயமும், அதாவது ஒரு 3 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு ஷார்ட்ஸை பார்ப்பது அல்லது யாராவது இட்ட ஒரு பதிவை லைக் செய்வது, இரவு நேரங்களில் நம் குழந்தைகள் அதிக நேரம் கண் விழித்து பார்க்கும், தேடும் பொறிகளில் அவர்கள் பரஸ்பரம் பதிவேற்றும் விஷயங்கள் அனைத்தும் இந்த அல்காரிதம்கள் மூலம் சேகரிக்கப்படுகின்றன என்பதை பல வகைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். இங்கு ஒரு விதமான ஃபுட் பிரிண்ட்ஸ் தயாரிக்கப்படுகிறது. அதாவது நாம் இணையத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு செயல் சார்ந்த தரவுகளானது அல்காரிதம்களால் இணைக்கப்பட்டு அவை மனித உடலில் இருக்கும் நரம்பியல் தூண்டுதலுக்கு வழிகோருகின்றன. டோபமைன் சுழற்சி. டோபமைன் என்றால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த வேதிப்பொருளானது நம் மூளையில் சுரக்கும் நேரங்களில் ஒரு தொடர்ச்சியான ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸை தொடர்ந்து பார்க்குமாறு நமது மூளையை ஊக்குவிக்கிறது.
இதற்கு ஏற்றாற் போல இந்த ஊடக அல்காரிதம்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு இளைஞனின் மன அழுத்தத்தை கணக்கிட்டு அவன் தனிமையில் இருக்கும் போது, அது நள்ளிரவில் நீண்ட நேரம் விழிந்திருக்கும் போதோ, இந்த ஏஐ அல்காரிதம்கள் அவனது அந்த பலவீனமான தருணத்தை கச்சிதமாக கணக்கிடுகின்றன. இந்த அல்காரிதம்களை பயன்படுத்தி சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், எடுத்துக்காட்டாக மெக்சிகோவின் CJNG, இதுதான் உலகிலேயே பெரிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல். இது போன்ற பல கும்பல்கள் உலகின் மூலை முடுக்கெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் இப்பொழுது வெறும் பாரம்பரியமான போதைப் பொருள் கடத்தலில் மட்டும் ஈடுபடுவதில்லை. அவர்கள் தரவு நிபுணர்களை பயன்படுத்தி மனச்சோர்வில் உள்ள இளைஞர்களை அடையாளம் காண்கிறார்கள். எடுத்துக்காட்டாக, உங்களுடைய மகனோ மகளோ ஒரு சர்ச் என்ஜினில் மன அழுத்தம் போக்க வழிகள் அல்லது தனிமை உணர்வில் இருந்து தப்பிக்க வழிகள் என தேடும் நேரத்தில் அந்த அல்காரிதம்கள் உடனடியாக செயல்பட்டு உடனடி அமைதி பெற இதுவே வழி என்று பஸ் ஸ்டாண்டில் நாட்டு மருந்து விற்கும் வைத்தியனின் பாணியில் போதைப் பொருட்களை மறைமுகமாக அவர்களுக்கு காண்பிக்கின்றன. அத்தகைய உள்ளடக்கமானது தொடர்ந்து அவர்களுடைய திரையில் தோற்றுவிக்கப்படுகின்றன. இது ஏதோ கற்பனை கதை அல்ல, உலகாவிய புலனாய்வு அமைப்புகளால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அமெரிக்காவின் போதைப் பொருள் தடுப்பு முகமையானது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டது. இந்த போதை வியாபாரிகள் ஏஐ மற்றும் தேடுபொறிகளின் பாதுகாப்பு கண்களில் சிக்காமல் இருக்க எமோஜிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு வகையான போதை வஸ்துவுக்கும் ஒரு குறிப்பிட்ட எமோஜியை பதிவேற்றுவதன் வழியாக இந்த ஏஐ மற்றும் தேடுபொறிகளின் பாதுகாப்பானது அவற்றை அடையாளம் காண முடியாமல் போயிற்று. ஒரு இளைஞன் இத்தகைய எமோஜிகளை தேடுதலில் பயன்படுத்த தொடங்கும் போதே அல்காரிதம்கள் அவனை ஒரு சாத்தியமான வாடிக்கையாளராக கருதி அது சார்ந்த தகவல்களை அவனை நோக்கி கூடுதலாக நகர்த்துகின்றன என்று அமெரிக்காவுடைய போதை தடுப்பு முகமையானது கண்டுபிடித்துள்ளது. அதுபோல ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி 16 முதல் 24 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் போதைப் பொருட்களை பெற சமூக ஊடகங்கள், டெலிகிராம் போன்ற குறியாக்கம் செய்யப்பட்ட செயலிகள் மற்றும் டார்க் நெட் தளங்களை நாடுகின்றனர். இந்த டார்க் நெட் தளங்கள் எவ்வாறு உபயோகப்படுத்தப்படுகின்றன என்பவற்றை அது ஒரு நீண்ட நெடிய பாடமாகும். அவற்றை பின்னால் ஒரு வீடியோவில் நான் பதிவிடுகிறேன். இந்த செயலிகள் மற்றும் டார்க் நெட் தளங்கள் போலி மருந்து மாத்திரைகள் வடிவில் ஆபத்தான பென்சானில் போன்ற செயற்கை போதைப் பொருட்களை விற்கின்றன. இத்தகைய டார்க் நெட் தளங்களில் இவை ஏராளமாக கிடைக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் யூரோபோல் அமைப்பானது 13 முதல் 17 வயதுடைய சிறுவர்களை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் டிஜிட்டல் ரெக்ரூட்டாக மாற்றுகிறார்கள். ஆரம்பத்தில் எளிதான ஆன்லைன் வேலை, குறுகிய காலத்தில் அதிக பணம் என்ற போர்வையில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட விளம்பரங்கள் வழியே இத்தகைய இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு பின்னர் அவர்களே போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள். கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்ஸ் மற்றும் தனிமை இன்றைய இளைஞர்கள் பலர் மனிதனிடம் பேசுவதை விட
ஏஐ சாட்பாட்களிடமும் தனிமையில் இருப்பதையே விரும்புகிறார்கள். இந்த உரையாடல்களின் போது சில பாதுகாப்பற்ற ஏஐ தளங்கள் போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு பதிலாக அதை பற்றிய விரிவான விளக்கங்களை அல்லது தவறான வழிகாட்டுதல்களை வழங்கிய சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அதுபோல சில நாடுகளில் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படாத கிரிப்டோ கரன்சி ஆனது இத்தகைய பரிமாற்றங்களில் கூடுதலாக செயல்பாட்டில் வருகின்றன. ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் உணவு ஆர்டர் செய்வதை போல இன்று கிரிப்டோ கரன்சி மற்றும் ஏஐ சார்ந்த ஒருங்கிணைத்த அமைப்புகளை பயன்படுத்தி அடையாளம் தெரியாமல் வீட்டு வாசலுக்கே போதைப் பொருட்களை வரவழைக்கும் ஆபத்தான நிலை நம் நாட்டிலும் உருவாகியுள்ளது. இந்த பேராபத்தில் இருந்து நமது இளைஞர்களை காப்பாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக டிஜிட்டல் சுய கட்டுப்பாடு. இணையத்தில் பகிரப்படும் தனிப்பட்ட உணர்வு சார்ந்த தரவுகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைக்க வேண்டும். அடுத்ததாக நான் முதலில் சொன்னது போல என் குழந்தை மேலே தனி அறையில் சமர்த்தாக இருக்கிறான் என்று நினைக்காமல் அவர்களுடன் கூடுதல் நேரத்தை பெற்றோர்கள் பங்கிட வேண்டும். குழந்தைகளின் திடீர் நடத்தை மாற்றங்கள் மற்றும் இணைய பயன்பாட்டை உன்னித்து நோக்க வேண்டும். திரை நேரத்தை, அவர்கள் திரையில் எங்கேஜாக இருக்கும் நேரத்தை கூடுமானவரை கட்டுப்படுத்த வேண்டும். போதைப் பொருள் சார்ந்த எமோஜி குறியீடுகள் மற்றும் தேடுதல்களை பெற்றோர்களாகிய நாம் அறிந்து கொண்டு அவற்றில் தன் குழந்தை ஈடுபடுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அதுபோல போதைப் பொருள் சார்ந்த எமோஜி குறியீடுகள் மற்றும் தேடல்களை தடுக்கும் கண்டிப்பான ஏஐ அல்காரிதம்களை மத்திய அரசுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவற்றை அமல்படுத்த வேண்டும். இதற்கான கூடுதல் நிதியையும் அரசுகள் செலவழிக்க முன்வர வேண்டும். நாம் நம் இடங்களில் நடக்கும் அபரிதமான போதை நடமாட்டத்தை கண்டிப்பாக தினமும் கண்டு கொண்டிருக்கிறோம். நம் நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் போதை வஸ்துக்களின் போக்குவரத்தானது அதிகரித்து விட்டதாக கூச்சலிடுகிறோம். ஆனால் அவை நீங்கள் நினைப்பது போல முன்பு உள்ள காலங்களில் புதர்களில் கள்ளச்சாராயம் விற்ற நிலையில் இல்லை. போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் அறிவியலை பயன்படுத்தி இப்பொழுது அத்தகைய போதைப் பொருளை நம் மேல் மாடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் நம் குழந்தைகளின் கைகளில் கொண்டு சேர்ப்பதில் முனைந்துவிட்டனர். இணைய குற்ற தடுப்பு பிரிவினர், அதாவது சைபர் கிரைம் செல் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து ஆன்லைன் நெட்வொர்க்குகளை பாதுகாப்பாக கண்காணிக்க வேண்டும். இது ஓரளவு இத்தகைய போதை பரிவர்த்தனைகளை குறைப்பதற்கு உதவும். என் குழந்தை சமர்த்தாகத்தான் வீட்டின் மேல் மாடியில் அமர்ந்திருக்கிறான் என்று, இல்லை என்றால் இருக்கிறாள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்களை குறிவைத்தே இத்தகைய போதை கடத்தல் கும்பல்கள் அல்காரிதங்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே நம் குழந்தைகள் எவ்வளவு சமர்த்தாக மேலே அமர்ந்திருந்தாலும் அவர்களையும் ஒரு கண் வைத்து காப்பது நமது கடமை. இப்பொழுதெல்லாம் தொழில்நுட்பம் என்பது நல்லவற்றுக்காக குறைத்து செலவிடப்படுகிறதே அன்றி தீயவைக்காக கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றன. அது ஒரு கூர்மையான கத்தி போன்றது. அதை வைத்து ஒரு உயிரை காப்பாற்ற அறுவை சிகிச்சையும் செய்யலாம், அல்லது ஒரு உயிரை மாய்க்கவும் செய்யலாம். அது அந்த கத்தியானது யாருடைய கையில் இருக்கிறது என்பதே பொறுத்தே அமைகிறது.
அதுபோல இந்த செயற்கை நுண்ணறிவானது நமக்கு சேவை செய்ய மட்டுமே உபயோகப்பட வேண்டுமே அன்றி நம் இளைஞர்களின் வாழ்வை இயக்கும் போதை மாஃபியாக்களின் கருவியாக மாறிவிடக்கூடாது. எனவே இளைஞர்களே, பெற்றோர்களே, உங்கள் விழிப்புணர்வு ஒன்றுதான் உங்களுக்கான பாதுகாப்பு அரண். எனவே தொடர்ந்து நாம் இத்தகைய ஏஐ செயல்பாடுகளில் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி காப்பாற்றிக் கொண்டால்தான் உண்மையான ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல எதிர்கால சந்ததியை உருவாக்க முடியும். ஆகவே நாம் அனைவரும் இத்தகைய செயல்கள் மீது விழிப்புணர்வு கொள்வோம், நீடித்து வாழ்வோம். நன்றி. நான் காவோலை எடிசன்.